வெல்கம் பேக் டு விக்கி ஸ்பீச். நான் உங்கள் விக்னேஷ். ரீசெண்டாக 10th and 12th ரிசல்ட்லாம் வந்துருந்துச்சு. நிறைய பேர் நிறைய மார்க் எடுத்திருந்தாங்க, நிறைய பேர் பாஸ் ஆகிருந்தாங்க. கேட்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் எனக்கு மனசில் ஒரு சின்ன தாட் வந்துச்சு. ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். ஸோ அது மூலமாக ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்லிடுறேன். இப்போது 2024 இதிலேருந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து 10th படிச்சுட்டு இருந்தேன். 10th நான் ஒரு நல்ல டீசெண்டான ஸ்கோர் தான், ஒரு 466 மார்க் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன குரூப் எடுத்து படிக்கணும்னு எனக்கு தெரியல. நான் என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன். அவன் நான் மேக்ஸ் குரூப் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். ஓகே, நமக்கு மேக்ஸ் கொஞ்சம் நல்லா வரும், ஸோ நம்மளும் மேக்ஸ் குரூப் எடுக்கலாம், நம்ம ஃப்ரெண்டு கூட ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற தாட்டில் எங்கள் அப்பாட்ட போயிட்டு நான் மேக்ஸ் குரூப் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க அதுக்கு முன்னாடியே அவங்களோட நண்பர்கள்ட்ட இந்த மாதிரி என் பையன் மார்க் எடுத்திருக்கான், அவனுக்கு என்ன படிக்க வைக்கலான்னு கேட்டிருக்காங்க. அவங்க மெக்கானிக்கல் தான் வந்து ஃப்யூச்சரு, நீ மெக்கானிக்கல் ரிலேட்டட் படிக்கவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கள் அப்பா வந்து நீ மெக்கானிக்கல் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 11th 12thலையுமே நான் மெக்கானிக்கல் ரிலேட்டட் குரூப்பில் படித்தேன். 12thலையுமே நல்ல மார்க் தான் எடுத்தேன். ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஒரு தாட் வரலாம், 11th 12th மெக்கானிக்கல் குரூப் உண்டா அப்படின்னு. ஆமாம், ஜிஎம்னு சொல்லுவாங்க, ஜென்ரல் மெஷனிஸ்ட், அதுதான் அந்த குரூப். ஸோ 12thலையுமே வந்து நல்ல மார்க் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்னை வந்து இன்ஜினியரிங் படித்தே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவே எடுத்துட்டாரு. ஸோ பட் இந்த வாட்டி நான் வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணலை. ஏன்னா நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால எனக்கு இங்கிலீஷ்னாவே கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அது போக இந்த ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இதெல்லாம் நமக்கு பெரிய லெவலில் ஆர்வம் கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, நான் டிப்ளமோ முடிச்சுட்டு டேரெக்டாக செகண்ட் இயர் போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட அடம் பிடிச்சி கன்வின்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் டிப்ளமோ படித்து முடிச்சதுக்கப்புறமா வந்து நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல்லாம் ஜாயின் பண்ணேன். ஸோ காலேஜ் வந்து கொஞ்சம் சுமாராக தான் படித்தேன், ரொம்ப பெரிய அளவுலாம் படிக்கலை. ஸோ காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில, எதுக்கு படித்தோம் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரில. அந்த டைமில் வந்து எல்லாருமே பண்ணுற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு ஒரு கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு ஸ்டோரியை நான் இப்போ சொல்கிறேன்னு நீங்கள் யோசிக்கலாம், காரணம் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஜேர்னியை நான் திரும்பி பார்த்தேன் அப்படின்னா, இதில் எதுவுமே நான் எனக்காக பண்ணலை, எனக்காக படிக்கலை. ஸோ எங்கள் அப்பா மேலே எனக்கு இருந்த பயம், அவரை திருப்திப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம், இதுதான் வந்து என்னை படிக்க வச்சிச்சு. ஸோ நிறைய டைமில் நான் யோசிச்சிருக்கேன், இப்போ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்துச்சு, நான் காலேஜ் படிக்கும்போதே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் இன்னும் பெட்டராக இருந்திருப்பேனே, எனக்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு நான் நிறைய நேரம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான், ஸோ நான் வந்து காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்துன்னா நான் இன்னும் பெட்டராக இருந்திருப்பேன் ஃப்யூச்சரில் அப்படின்னு நினச்சேன்ல, அந்த ஒரு விஷயத்தை எனக்கு தோணுன அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் 10th 12th படித்து முடிச்சிருக்கீங்க, உங்கள் சிஸ்டர் பிரதர் இருக்காங்க, இல்லைனா வந்து உங்களோட பிள்ளைங்க 10th 12th முடிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரை பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு 2 விஷயங்களை தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து 10th 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு ஒயிட் கலர் பேப்பர் அண்ட் பென்னை எடுத்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இல்லை நீங்கள் ஆர்வமாக செய்யக்கூடிய விஷயங்களை நோட் அவுட் பண்ணுங்கள். ஒரு 10 to 15 திங்ஸ், அதுக்கு மேலே போனாலும் ஓகே தான். அது வந்து ஓவியம் வரைகிறதா இருக்கலாம், பாட்டு படிக்கிறதா இருக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதா இருக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்களுக்கு பிடிச்சி பண்ணக்கூடிய சில விஷயங்கள் நோட் டவுன் பண்ணுங்கள். ஸோ எழுதி முடித்ததுக்கு அப்புறமா ஸோ அதில் சில விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து பிடிச்சி பண்ணவும் முடியும், ப்ளஸ் உங்கள் கெரியராகவும் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். இட் கேன் பி ஆர்டிஸ்ட், இல்லை வந்து குக்கு, அதாவது சமையல்காரங்க. அந்த மாதிரி சமையல்காரங்களாலாம் சம்பாதிக்க முடியாதுன்னு இல்லைங்க. இப்போ கூட ரீசெண்டாக மதகம்பட்டி அவங்க அதாவது நார்மலாக ஒரு நிலைமையில இருந்து குக் வித் கோமாளிங்கிற ஒரு பெரிய ஷோவில் பங்கேற்கிற அளவுக்கு ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்கன்னா அப்போ சமையல்காரங்களாலையும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க காணிச்சிருக்காங்க. மதகம்பட்டி நேம் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஸோ அவங்க தான். ஸோ அவங்களும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் எல்லாருக்குமே, அதாவது சமையல்காரங்களாலையும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தான். ஸோ நீங்கள் வந்து அந்த எழுதியிருப்பீங்களா, அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ப்ளஸ் நீங்கள் கெரியராக சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்துட்டு அந்த ஒரு விஷயத்தை உங்களோட மேல் படிப்பு கோர்ஸாக நீங்கள் படிக்கணும். ஸோ ஒரு 3லேருந்து 4 வருஷம் இல்லை 5 வருஷம் நீங்கள் அந்த கோர்ஸை படிக்கும்போது அது ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், நிறைய நாலேஜ் எடுத்துப்பீங்க, நிறைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ 3-4 வருஷம் கழித்து நீங்கள் வெளியே வரும்போது
நிறைய பேர் மாதிரி ஏன் படித்தோம், எதுக்கு படித்தோம், யாருக்காக படித்தோம் அப்படின்னு யோசிக்கிற ஒரு ஆளாக நீங்கள் இல்லாமல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த கோர்ஸை எடுத்தேன், நான் படித்தேன், என்னோடய திறமையை வளர்த்துக்கிட்டேன்னு ஒரு நாலேஜோடு நீங்கள் வெளியே வரும்போது நீங்கள் தேர்ந்தெடுத்த துறையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு காலேஜ் ஸ்கூல் டைம் அப்படிங்கிறது ஒரு கோல்டன் பீரியட். இந்த டைமில் வந்து ஏதோ காலேஜ் படிக்கணும், ஏதோ எல்லோரும் போகிறாங்க அப்படின்னு நானும் ஏதோ ஒரு காலேஜில் போய் சேர்றேன், ஏதோ ஒரு கோர்ஸ் போய் சேர்றேன் அப்படிங்கிறது இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்து அதில் அந்த ஒரு 3 to 4 இயர்ஸில் உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கோங்க. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நான் பண்ண ஒரு தவறு என்னென்னா, நான் காலேஜ் படித்தேன், அந்த டைமில் பெரிய அளவு ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கெலாம் நான் டைம் கொடுக்கவும் இல்லை. காலேஜ் கோர்ஸ் மட்டும் தான் படிப்பேன், அதுவே ரொம்ப ரேர் தான். அதாவது பரீட்சைக்கு ஒரு மாதம் முன்னாடி இல்லைனா 20 நாள் முன்னாடி தான் படிப்பேன். மோஸ்ட்லி நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்க. பட் ஆஃப்டர் முடிச்சதுக்கப்புறம் தான், காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ நீங்கள் ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து உங்களுடைய ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட்டில் நீங்கள் டைம் கொடுத்தே ஆகணும். உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், உங்களை ப்ராப்ளம் சால்விங், இல்லை ஒரு ஆன்லைனில் எப்படி மணி மேக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. உங்கள் துறை சார்ந்த ஸ்கில்லை நீங்கள் கண்டிப்பாக வளர்த்துக்கணும். இது முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்போது கண்டிப்பாக அந்த துறையில் நீங்கள் வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுங்க, அதில் உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. அதுக்கு உங்கள் காலேஜ் டைமை நீங்கள் வைஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் நான் பேரண்ட்ஸுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ பெற்றோர்கள், ஸோ ஒரு குழந்தைகளோட வளர்ச்சியில் பெற்றோர்கள் பங்கு அப்படிங்கிறது ரொம்ப 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 பெருசு. ஸோ உங்கள் பிள்ளைங்களை என்ன படிக்க வைக்கலாம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்க வேண்டியது மேல் வீட்டுக்காரங்கள்ட்டையோ கீழ் வீட்டுக்காரங்கள்ட்டையோ இல்லைனா பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டையோ இல்லை, அது உங்களோட பிள்ளைகள்கிட்ட. ஸோ தயவு செய்து உங்களோட ஆசைகளையும் உங்களோட கனவுகளையும் உங்கள் பிள்ளைங்க மேலே திணிக்காதீங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு என்ன ஆர்வமாக இருக்குது அப்படின்னு கேட்டு அதை அவங்கள படிக்க வைக்க நீங்கள் ஊக்கப்படுத்துங்க. என் ஃப்ரெண்டோட பையன் இந்த கோர்ஸில் தான் சேர்ந்துருக்கான், அதை படித்தா வந்து சம்பாதிக்கலாம்னு, நிறைய சம்பாதிக்கலாம் என் ஃப்ரெண்டு சொன்னான், இதில் சேர்ந்து நீ படித்தாதான் எனக்கு கௌரவம், சமுதாயத்தில் எனக்கு ஒரு நல்ல பேர் அப்படின்னு உங்களோட வரட்டு கௌரவத்துக்காக உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையை காவு கொடுக்காதீங்க. ஸோ யாரையும் யாரு கூடயும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து அட் அ டைமில் நீங்கள் ஒரு தென்னை மரமும் வைக்கிறீங்க, ஒரு வேப்ப மரம் வைக்கிறீங்க, தண்ணி ஊற்றி வளர்க்குறீங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா ரெண்டுமே பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கும். ஸோ உங்களுக்கு தென்னை மரம் உங்கள் வீட்டுக்கு தேங்காய், இளநீ, இந்த மாதிரி அவசியமான விஷயங்கள்லாம் கொடுக்கும். அதே வேப்ப மரம் பார்த்துட்டிங்கன்னா கசப்பான பழம், காய், அந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுக்கும். அதுக்காக நம்ம வேப்ப மரத்திட்ட போயிட்டு நீ ஏன் வந்து எனக்கு தேங்காய் தரலை, இளநீ தரலைன்னு கேட்குறது சரியான விஷயமா இருக்குமா? இருக்காது. ஏன்னா அதுக்கு என்ன தர முடியுமோ மருத்துவ குணங்கள் நிறைந்த பொருள் அதை தான் அது தரும். அதே மாதிரி தான் உங்கள் பிள்ளைங்களையும் மற்றவங்க பிள்ளைங்கள் கூட கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன வரும், அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் ஊக்கப்படுத்துங்க. அதாவது ஒரு மரத்தை நம்ம எப்படி தண்ணி ஊற்றி பேணி காக்கிறோமோ அதே மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையும் ஆர்வத்தையும் தேர்ந்தெடுத்து அவங்கள அதை செய்கிறதுக்கு ஊக்கப்படுத்துவதுதான் ஒரு பெற்றோரோட கடமையாக நான் நினைக்கிறது. ஸோ நீங்கள் யாரு கூடயும் உங்கள் பிள்ளைகளை கம்பேர் பண்ணிக்காதீங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்ய அவங்கள நீங்கள் ஊக்கப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோவிலேருந்து நான் ரெண்டே விஷயம் தான் சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களுடைய காலேஜ் டைமை வந்து நீங்கள் வைஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் படிக்க முயற்சி பண்ணுங்கள். 4 பேர் படிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதை படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ அதே மாதிரி ஆஸ் அ பேரண்ட்ஸாக நீங்கள் மற்றவங்களோட மனசை திருப்திப்படுத்துறதுக்கோ இல்லை சமுதாயத்தை திருப்திப்படுத்துறதுக்கோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்க கேட்பாங்க அதுக்காகவும் வந்து உங்கள் பிள்ளைங்களோட படிப்பை தேர்வு செய்யாதீங்க. அவங்களோட லைஃப், அவங்களோட விஷயம். ஸோ அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு அதை நீங்கள் ஊக்கப்படுத்துங்க. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க உங்களை பெருமைப்படுத்துவாங்க. இது ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் பேசின விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்குது, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது விஷயம் நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு குழந்தைகள் இருக்குது, அவங்க ஸ்கூல் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங். See you on next video and until bye bye from Vignesh.